சிஎம் விஜய் ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட போகிறார் அப்படின்ற ஒரு தகவல் இப்ப வெளியாகி வைரலாகி வருகிறது அப்படிங்கிறத நம்ம சொல்லலாங்க. அதாவது மகளிர் உரிமை தொகை ரூபாய் 2500 உயர போகிறது என்று தகவல் இப்ப வெளியாகி வந்திருக்கு. காலையிலே பாத்தீங்கன்னா மக்களுக்கு ஒரு குட் நியூஸாக இந்த நியூஸ் ஆனது வந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ சிஎம் விஜய் அவர்கள் வெளியிட போகிற அந்த முக்கியமான அறிவிப்பு என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோக்குள்ள போய் முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம். தமிழகத்தில் புதிய ஆட்சி அமைந்துள்ள நிலையில முதலமைச்சர் விஜய் தலைமையில இன்று தங்களின் முதல் அமைச்சரவை கூட்டம் நடைபெறுகிறது அப்படின்ற ஒரு தகவல் இப்ப வெளிவந்திருக்கு. இந்த ஆலோசனை கூட்டத்தில் பாத்தீங்கன்னா பல்வேறு முக்கிய விவகாரங்கள் குறித்து விவாதிக்கப்பட உள்ளதாக தெரிகிறது. குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தின் தேர்தல் அறிக்கையில வாக்குறுதி அளித்தபடி பெண்களுக்கு மாதந்தோறும் மகளிர் உரிமை தொகையாக ரூபாய் 2500 வழங்குவது தொடர்பான முக்கிய ஆலோசனைகள் மேற்கொள்ளப்படும் என பெரிதும் எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த திமுக ஆட்சி காலத்துல பாத்தீங்கன்னா தகுதியுள்ள பெண்களுக்கு 1000 வழங்கப்பட்டு வந்த நிலையில தற்போதைய புதிய அரசு அதனை 2500 உயர்த்தி வழங்குவதற்கான அரசாணையை வெளியிடுவது மற்றும் அதற்கான நிதி ஒதுக்கீடு குறித்தும் இந்த கூட்டத்தில் தீவிரமாக ஆலோசிக்கப்பட வாய்ப்புள்ளதால் இந்த முதல் அமைச்சரவை கூட்டம் மக்கள் மத்தியில பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி உள்ளது அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ இந்த எதிர்பார்ப்பு கண்டிப்பா மக்கள் நினைத்தபடி நிறைவேற போகிறதா இல்ல வேற ஒரு மாற்றம் வரப்போகிறதா அப்படிங்கிறத நிச்சயமா நாம இந்த வீடியோல முழுமையாக பார்த்து தெரிந்து கொண்டு பயனடையலாம். மகளிர் உரிமை தொகை ரூபாய் 2500 வாக்குறுதி அமலாகிறதா? தமிழக அமைச்சரவை கூட்டத்தில் இன்று முக்கிய முடிவு எடுக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு தகவல் இப்ப வெளியாகி வந்திருக்கு. இந்த விஷயம் பாத்தீங்கன்னா சமூக வலைதளங்களில் மக்கள் பெரும் எதிர்பார்ப்பை எதிர்கொண்டு வராங்க அப்படின்னே சொல்லலாம். அதாவது மக்கள் முழு நம்பிக்கை வைத்து இந்த விஷயமானது நடைமுறைக்கு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சூழல் தற்போது இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம நிச்சயமா தெரிவிக்கலாம். ஸோ அதன்படி இந்த விஷயமானது தமிழகத்தில் நடக்க போகிறதா இல்லையா அப்படிங்கிறத இப்ப நம்ம தெரிந்து கொள்ளலாம். தமிழகத்தில் புதிய ஆட்சி அமைந்ததை தொடர்ந்து சென்னை தலைமை செயலகத்துல இன்று காலை முதல்வர் விஜய் தலைமையில முதல் அமைச்சரவை கூட்டமானது நடைபெறுகிறது. தேர்தல் வாக்குறுதிகளான இலவச மின்சாரம், பயிர் கடன் தள்ளுபடி மற்றும் மகளிர் உரிமை தொகை உயர்வு போன்ற முக்கிய திட்டங்களை அமல்படுத்துவது குறித்து இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட உள்ளதாக ஒரு புதிய தகவல் வெளிவந்திருக்கு. மேலும் பார்த்தீங்கன்னா பட்ஜெட் தயாரிப்பு மற்றும் டாஸ்மாக் பிரச்சனைகள் குறித்தும் முதலமைச்சர் தனது அமைச்சர்களுடன் தீவிர ஆலோசனை நடத்தி வருவதாகவும் ஒரு புதிய தகவலானது வந்திருக்கு. தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கி கடந்த மே மாதம் 4 வெளியான தேர்தல் முடிவுகளில் தவேக கூட்டணி அமோக வெற்றி பெற்றதுங்க. அதனை தொடர்ந்து கடந்த மே 10 தமிழகத்துல புதிய முதலமைச்சராக விஜய் அவர்கள் பதவியேற்று இருந்தாருங்க. அவரை தொடர்ந்து தவேக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளான காங்கிரஸ், விசிக மற்றும் இந்தியன் யூனியன் முஸ்லிம் லீக் ஆகிய கட்சிகளின் எம்எல்ஏ பார்த்தீங்கன்னா அமைச்சர்களாக பொறுப்பேற்று கொண்டனர். புதிய அரசு பதவியேற்றதை தொடர்ந்து ஒட்டுமொத்த தமிழக மக்களின் பார்வையும் பார்த்தீங்கன்னா புதிய அரசின் முதல் அமைச்சரவை கூட்டத்தின் மீது திரும்பியுள்ளதாக ஒரு புதிய தகவல் இப்ப வெளிவந்திருக்கு. இதுல மக்களுடைய எதிர்பார்ப்பு என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது முதலமைச்சர் விஜய் அவர்கள் சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றுவாரா இல்லையா என்ற கேள்வி மக்களிடையே எழுந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு புறம் பார்த்தீங்கன்னா மக்கள் நிறைய நம்பிக்கை வைத்து காத்து கொண்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு தகவலும் வந்திருக்குங்க. அதாவது மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்களில் சில விஷயங்கள் முன்பாக அதாவது முதல்ல சொல்ல போறாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறாங்க. அதாவது மகளிர் உரிமை தொகை, பயிர் கடன், இன்னும் சில விஷயங்கள் மக்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. இந்த சூழல்ல பாத்தீங்கன்னா சென்னை தலைமை செயலகத்துல இன்று வெள்ளிக்கிழமையான காலை 10 மணிக்கு முதலமைச்சர் விஜய் தலைமையில புதிய அமைச்சரவையின் ஆலோசனை கூட்டம் நடைபெற உள்ளதாகவும் ஒரு தகவல் வந்ததுங்க. இந்த மிக முக்கியமான கூட்டத்தில் பங்கேற்பதற்காக தவேக மற்றும் கூட்டணி கட்சிகளை சேர்ந்த அனைத்து அமைச்சர்களுக்கும் அதிகாரப்பூர்வமாக அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. புதிய அமைச்சரவை பதவியேற்ற பிறகு நடைபெறும் முதல் அதிகாரப்பூர்வ கூட்டம் இது என்பதால் தலைமை செயலக வளாகமே தற்போதைய சூழலில் பெரும் பரபரப்புடனும் எதிர்பார்ப்புடனும் செயல்படுகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது.
இந்த அமைச்சரவை கூட்டத்தில் விவாதிக்கப்பட வேண்டிய மிக முக்கிய அம்சங்களாக பார்த்தீங்கன்னா பல்வேறு மக்கள் நலத்திட்டங்கள் வரிசை கட்டி நிற்கின்றன அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பாக தேர்தல் பிரச்சாரத்தின் போது தவேக தலைவர் விஜய் மக்களிடம் முன்வைத்த முக்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றுவது குறித்து இந்த கூட்டத்தில் விரிவாக ஆலோசிக்கப்பட உள்ளதாக ஒரு தகவல் வெளிவந்திருக்கு. தமிழக மக்கள் ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடிய 200 யூனிட் இலவச மின்சாரம் வழங்கும் திட்டம் மற்றும் குறு விவசாயிகளின் பயிர் கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்வது உள்ளிட்ட வாழ்வாதார பிரச்சனைகள் குறித்து முடிவுகள் எடுக்கப்படலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது இந்த கூட்டத்தில் இந்த மாதிரி முக்கிய முடிவுகள் எடுக்கப்படலாம் என்று கோட்டை வட்டாரங்கள் வகையெல்லாம் தெரிவித்து வராங்க. மேலும் பார்த்தீங்கன்னா தமிழக பெண்களின் பெரும் எதிர்பார்ப்பாக இருக்கக்கூடிய மகளிருக்கான உரிமை தொகை மாதம் 2500 ஆக உயர்த்தி வழங்கும் திட்டத்தை எவ்வாறு செயல்படுத்துவது, அதற்கான நிதி ஆதாரங்களை எவ்வாறு பெருக்குவது என்பது குறித்தும் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட உள்ளது அப்படின்ற ஒரு தகவலும் வெளிவந்திருக்கு. இதனுடன் சேர்த்து பார்த்தீங்கன்னா புதிய அரசின் முதல் பட்ஜெட் தயாரிப்பு பணிகள் குறித்தும் அதற்கான நிதி ஒதுக்கீடுகள் குறித்தும் அமைச்சர்களுடன் முதலமைச்சர் விஜய் விரிவான ஆலோசனை நடத்த உள்ளாருங்க. இந்த அமைச்சரவை கூட்டத்தின் முடிவில் பார்த்தீங்கன்னா தமிழக மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையிலான பல முக்கிய திட்டங்கள் மற்றும் அதிரடி அறிவிப்புகளை தமிழ்நாடு அரசு அதிகாரப்பூர்வமாக வெளியிடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அதே சமயம் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் நீண்ட நாட்களாக தொடர்ந்து நீடித்து வரும் டாஸ்மாக் தொடர்பான பிரச்சனைகளும் இந்த அரசின் முன் சவாலாக எழுந்துள்ளது அப்படின்றத நம்ம நிச்சயமா தெரிவிக்கலாம். அமைச்சரவை கூட்டம் நடைபெறுவதற்கு 2 நாட்களுக்கு முன்பாகவே, அதாவது நேற்று முன்தினம் முதலமைச்சர் விஜய் அவர்கள் உள்துறை கூடுதல் தலைமை செயலாளர் மணிவாசன் மற்றும் சில முக்கிய உயர் அதிகாரிகளை நேரில் அழைத்து தமிழகத்தில் தற்போதைய சட்டம் ஒழுங்கு நிலைமை மற்றும் டாஸ்மாக் விவகாரங்கள் குறித்து ரகசிய ஆலோசனையில் ஈடுபட்டார் அப்படின்ற ஒரு தகவலும் வெளிவந்தது. அந்த அதிகாரப்பூர்வ ஆலோசனையின் தொடர்ச்சியாக இன்றைய அமைச்சரவை கூட்டத்தில் டாஸ்மாக் கடைகளின் செயல்பாடுகள் மற்றும் மதுவிலக்கு கொள்கை தொடர்பாக ஏதேனும் அதிரடி முடிவுகள் அல்லது கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுமா என்ற எதிர்பார்ப்பும் விவாதமும் அரசியல் வட்டாரத்தில் தற்போது பலமாக எழுந்து வருகின்றன அப்படின்னு சொல்லப்படுது. இந்த விஷயத்துல, அதாவது இந்த ஆலோசனை கூட்டத்துல முதல்வர் விஜய் அவர்கள் என்ன தகவலை வெளியிட போகிறார் அப்படிங்கிறத நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணி பார்த்து தெரிந்து கொள்ளலாம். மேலும் இது போல புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அரசியல் சார்ந்த அப்டேட்டான வீடியோஸை நீங்கள் கண்டிப்பாக உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொண்டு பயனடையலாம். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.